அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ வரக்கூடிய 2025 டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நான் டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரிசல்ட் விட்டாங்க. அடுத்து கவுன்சிலிங் தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து ரிசல்ட் வர போக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் 2025 டிகிரி டிப்ளமோ. ஸோ இதுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு, ஸோ எப்படி படிக்கிறது, சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸை A to Z டீடைல்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரே முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்றத ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு நம்ம 2025 நமக்கான வருஷமா அமையணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக ப்ரெஷரா இருக்கட்டும், அதாவது இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கட்டும், ஆல்ரெடி படிச்சவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முழுக்க முழுக்க எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே உள்ளடக்கிய விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் அந்த டீட்டெயிலை எங்க போய் எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம தெளிவா உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது ஃப்ரீ கிளாஸஸ், அதே மாதிரி இதை பத்தின எந்தெந்த சிலபஸ்லாம் அப்டேட் ஆயிருக்கும் உடனுக்குடன் எல்லா தகவலுமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். தயவு செய்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே பேஸ் பண்ணது என்னன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணதா இருக்கட்டும். நம்ம மெக்கானிக்கல், சிவில், அதுக்கப்புறம் இசிஇ, ட்ரிபிள்இ, நிறைய எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டும், அதாவது டெக்னிக்கல்னாலே மொத்தமா தனித்தனியா கொடுத்துட்டு இருந்ததா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கல் சர்வீஸ் அது 3 கேட்டகரி. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி இன்டர்வியூ போஸ்ட், அதே மாதிரி டிகிரி நான் இன்டர்வியூ போஸ்ட், டிப்ளமோ ஐடி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இந்த டிகிரி இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட டிகிரி தான், டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஆனா மாஸ்டர் டிகிரி சிலதுக்கு முடிச்சிருக்கணும். பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது போக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இது பெரிய லெவல்ல போஸ்ட், சீனியர் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட். டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த ஏஇ, அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்டுகள் இதுல வரும். டிப்ளமோ ஐடி லெவல்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரிக்குமே உங்களுக்கு இருக்கு, ஆர்ட்ஸ் டிகிரிக்குமே இதுல இருக்கு. ஸோ அது என்னென்ன போஸ்ட் எப்படி பாக்குறது அப்படின்றதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். சரி, ரைட்டு. ஸோ இந்த எக்ஸாம்லாம் எப்ப நடக்க போகுது, அதுதான் முத கேள்வியா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு எத்தனை நாளைக்கு எப்போ நோட்டிபிகேஷன் வரும், ஸோ அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருக்கு. அதாவது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ்ல மொத்தமா டிபார்ட்மெண்ட் 65 to 70 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலேயே தான் என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல போஸ்டிங்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங். போன தடவை நிறைய வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுல மேஜரா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிலுக்கு தான் அதிகமான வேகன்சி வரும், டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, சிவிலுக்கு அதிகமான வேகன்சி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ, அதுக்கப்புறம் மெக்கு, அதுக்கப்புறம் இசிஇ, அந்த மாதிரி தான் கேட்டகரியில தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, ரைட். இப்ப ஒவ்வொரு எக்ஸாமை பத்தின நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிகிரி இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஆனுவல் பிளானர். ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல கொடுத்திருக்க டேட் படி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த 3 இருக்கு பாருங்க, 3வது காலம், 4வது காலம், 3வது, 4வது, 5வது. ஸோ இது 3 தான் நமக்கானது. மற்றபடி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இது நீங்க எல்லாருமே எழுதலாம். டிகிரி அப்படின்ற கேட்டகரியில வச்சு நீங்க எழுதலாம் தாராளமா. சரியா, பட் நம்ம போக்கஸ் பண்ணக்கூடியது ஃபுல்லாவே இதுதான். ஸோ அதையும் நான் கடைசியா சொல்றேன். இந்த குரூப் 4, குரூப் 2 எல்லாம் கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, ஃபர்ஸ்ட் இப்ப டிகிரி இன்டர்வியூ போஸ்ட் இதை பத்தின டீடைல்ஸை ஃபுல்லா பார்த்துருவோம். ஸோ டிகிரின்னு பாக்குறீங்கன்னா இதோட நோட்டிபிகேஷன் எப்படின்னா மே 7ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லுங்க. இது டென்டேட்டிவ் தான், ஆனா அப்ராக்சிமேட்டா அப்பதான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதை வச்சுதான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 60 days இருக்கு, நோட்டிபிகேஷன் வரைக்கும் 60 days இருக்கு. எக்ஸாம் டேட் என்னன்னா 21/7 ஜூலை மாசம் 21ஆம் தேதி நடக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 அதாவது 135 நாட்கள் இருக்கிறது.
ஸோ முன்னாடி அதாவது போன வருஷம் இருக்கு பார்த்தீங்களா 2024ல. ஸோ 2024ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 118, அப்புறம் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடெண்டம்ல எக்ஸ்ட்ரா கொடுத்து 105 வேகன்சி, மொத்தம் 224 வேகன்சி இதுல டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்ல விட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து போன வருஷத்துக்கு உண்டான நோட்டிபிகேஷன். அது மே மாசம் வந்திருக்கு. போன தடவை எப்போ வந்திருக்கு? மே மாசம் வந்திருக்கு. ஸோ இதுல சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன தடவை கேட்டது வரைக்கும் இங்க பாருங்க, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர். ஸோ இதுல என்னென்ன போஸ்டிங் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னென்ன போஸ்டிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிலபஸ் அப்படின்ற கேட்டகரியில போயிட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அதுல ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், மெக்கானிக்கல், சிவில், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ். ஸோ இது எல்லாமே இதுல தான் வரக்கூடியது கம்பைன் டெக்னிக்கல். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட், அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், சீஃப் சீதாபதி, ப்ரொஃபஷனல் சைக்காலஜி, ரேடியாலஜி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அசிஸ்டன்ட் மேனேஜர், காலேஜ் லைப்ரரியன். ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் எல்லா விதமான டெக்னிக்கலுக்கும் வரும். ஸோ இது சிலபஸ் பேட்டர்ல இருக்கும். நீங்க எந்ததுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ சிலபஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சரிங்களா? சிலபஸ் லிங்கா அதுல இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் போயிட்டீங்கன்னா இதுல இருக்கும், சரியா? ஓகே. ஸோ இப்போ போன தடவை கேட்ட வரைக்கும் ஸோ என்னென்ன போஸ்ட், எவ்வளோ, என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, முக்கியமா நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ மினிமம் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து 21 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். முதல் விஷயம் 21 வயசு கம்ப்ளீட் பண்ணிதான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட், என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட். ஏன்னா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சீனியர் கேட்டகரி லெவல் போஸ்ட், கம்பைன் டெக்னிக்கல் டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்ல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓபிசி. ஸோ இவங்களை தவிர ஜென்ரல் கேட்டகரியா இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் இதுல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா இந்த டவுன் பிளானிங் பாத்தீங்கன்னா 32 ஏஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடபிள்யூடினா 42, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மென்ட்னா 50 அப்படின்றத கொடுத்துருக்காங்க, சரியா? இது வந்து என்னன்னா நான் அந்த போன தடவை அந்த வேகன்சிக்கு நான் சொல்றேன், போன தடவை அந்த வேகன்சிக்கு சொல்றேன். பிசி, பிஎஸ்சி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இங்க பாருங்க, சில இதுக்கு பாத்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டெப்யூட்டி மேனேஜரா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, பிசி. ஸோ இவங்க வந்து எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான், எத்தனை ஏஜ் வரைக்கும் வேணாலும் எழுதிக்கலாம். சிலதுக்கு தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர், நான் உங்களுக்கு இந்த இது சிவிலு, அதே மாதிரி மெக்கானிக்கல், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னா நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, சரியா? இங்கே பாருங்க, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கோட் நம்பர் 3342, டிகிரி இன் இன்ஜினியரிங் செகண்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலன், ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அவங்க வந்து ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியிலோ கமர்ஷியல் கன்சர்ன்லயோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் சொன்னது இதுதான், டிகிரி போஸ்ட் இன்டர்வியூ அப்படி இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் என்னது எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கேட்குறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க, சரியா? ஓகே. அடுத்து இங்க பாருங்க, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கலாம், சிவில் ஆர் ஹைவே. ஸோ சில டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்க்கு சிவில் ஆர் ஹைவே கேட்பாங்க, சில இதில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு போஸ்டிங்லாம் கேட்பாங்க, சரியா? இதுதான் இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். அதே மாதிரி பி ஆர்கிடெக்டர், சரியா? இதுதான். அதே மாதிரி பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட்ஸ் சிவிலுக்கு, அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி. ரெண்டாவதா வந்த நோட்டிபிகேஷன், ரெண்டாவதா டிஎன்பிசில வந்ததுல தான் மெக்கானிக்கல் எல்லாமே கேட்டிருந்தாங்க. கம்பைன் டெக்னிக்கல், இதை இருங்களே காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டாவதா கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டாவதா ஒன்று வந்துச்சு. ஸோ அதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அந்த மெக்கானிக்கல் இதெல்லாமே மேக்சிமம் கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, பாத்தீங்களா? ஸோ இதுல என்னன்னா ஆட்டோமொபைல் கேட்டிருந்தாங்க, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே போன தடவை கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ இதுதான் 105 வேகன்சி எக்ஸ்ட்ராவா அவங்க ஆட் பண்ணி கொடுத்தது. இதுல பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில். ஸோ இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு, இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு 32 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். 32 வயசு, எக்ஸர்வீஸ்மென்ட்னா 42, மற்ற 50 வயசு, பிடபிள்யூனா 42 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 37, ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 37 அப்படின்றதான்.
இந்த பிசி பிஎஸ்சிஎம் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு 39. சரியா? ஓகே. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம என்னன்ற பாத்துறோம். இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா மாஸ்டர் அண்ட் பேச்சுலர் டிகிரி தமிழ் லிட்ரேச்சர், இது நமக்கு ஓகே. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கண்டிப்பா ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல இருந்திருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த கவர்மெண்டோட ஒர்க் ஷாப் கண்ட்ரோல்ல இங்க இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் அந்த போஸ்டிங்லாம் பாத்துருவோம். இதெல்லாம் காலேஜ் லைப்ரரி, இது ஆர்ட்ஸ் டிகிரிக்கு வரும். சரிங்களா? ஆர்ட்ஸ் டிகிரி. அடுத்து யூனிட் கேட் டெப்டி ஜெனரல் மேனேஜர் கேடட் பிஇஆர் பிடெக் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க 20 இயர்ஸ் தான். 20 இயர்ஸ் இல்லாட்டி மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டெபுட்டி மேனேஜர்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் கம்பைன் டெக்னிக்கல் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன் நான், போஸ்டிங்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஸோ தயவு செய்து பார்த்துக்காங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட் டிகிரி நான் இன்டர்வியூ. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், பிஇஆ இருக்கட்டும் டிப்ளமா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இங்கே தான் வருவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் தனியா எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணுவாங்க, இங்கே தான் மேக்ஸிமம் வருவாங்க. டிகிரி நான் இன்டர்வியூ. ஸோ இதுதான் முக்கியமானது. அதாவது டைரக்டா ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாமே இதுல தான் போன தடவை எடுத்தாங்க. ஸோ போன தடவை எவ்வளோன்னா 1235 வேகன்சி, அதாவது வரப்ப வந்து 654 வேகன்சியா வந்து கடைசியில அடனம் எல்லாமே கொடுத்து 1235 வேகன்சியா இன்க்ரீஸ் ஆச்சு. இதுல சிவிலுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ. ஏன் ட்ரிபிள்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து இபில ஒரு 195 வேகன்சி கிட்ட ட்ரிபிள் இக்கு ஆட் பண்ணதுனால அவங்களுக்கு தான் மேஜர் அட்வான்டேஜா இருந்தது. ஸோ இதோட நோட்டிபிகேஷன் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா மே 21 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 நாள் இருக்கு. எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/8 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நடக்க சான்சஸ் இருக்கு. டென்டேட்டிவா கொடுத்தது, அதுக்கு 150 நாள் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் எப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? லாஸ்டா. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்த்துக்கோம். சரியா? கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட். சரியா? ஓகே. பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்ன அப்படின்றத பாத்துங்க. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 32, அதாவது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. இண்டஸ்ட்ரீஸ்க்கு 37, மற்றது பாத்தீங்கன்னா 32 தான் மேக்ஸிமம். அடுத்து பாத்தீங்கன்னா பிசிஎம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே உங்களுக்கு கிடையாது, நீங்க எழுதிக்கலாம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப யாருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3368 தான். எம்பிசி டிசி பிசி இதெல்லாம் 34, எஸ்சி எஸ்சிஏ 37. இதெல்லாம் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்ளை பண்றப்ப இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம பார்க்கணும் தயவு செய்து, அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். சரியா? ரைட். இப்ப குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட்னா கோட் நம்பர் 2108க்கு கண்டிப்பா சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியர் டிகிரி இல்ல ஆர்கிடெக்டர் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டைரக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 1664 மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல். ஸோ இது எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சிவிலுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ நீங்க ஒரு டிகிரி சிவில்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். சரியா? நீங்க வந்து எலிஜிபிள். இதுதான் டைரக்டா அவங்க எல்லாத்துலயுமே அதுதான் காமனா கொடுத்துருக்காங்க. சிலதுக்கு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், சிலதுல பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து ட்ரிபிள் எலிஜிபிளா இசி எலிஜிபிளா, சிலதுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அப்ப ட்ரிபிள் இ ஆர் இசிஇ எலிஜிபிள். சரியா? இதுக்கு பாருங்க அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், இதுக்கும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ ஆர் இசிஇ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி மற்றதும் சில இதுல கொடுப்பாங்க. சரியா? ரைட். ஓகே. இது காமனா இருக்கக்கூடியது. இப்ப நீங்க சிவில்னா சிவில் இதெல்லாம். இப்ப இங்க பாருங்க ஃபோர்மேன் மரைன், இது ஒரு போஸ்டிங். அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்க வந்து ஓகே. அதே மாதிரி டிப்ளமோல டீசல் டிராக்ஷன் அப்படின்றதையும் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ சில டிஃப்ரெண்டான போஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கும் சில பேர் எலிஜிபிளா இருப்பீங்க. சரியா? அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிகிரியா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் டிகிரிலாம் இங்க பாருங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்றது தான்
அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட்டா. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன்லாம் என்ன அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா. ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு 17 விதமான டிபார்ட்மெண்ட்ல அவங்க போன தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். பேப்பர் 1 இட்ஸ் கண்டெயின் எதனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ், மேக்ஸ் பேப்பர் 1. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், இசிஇ. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பேப்பர் ரிலேட்டடா சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸ் எப்படி டெவலப் பண்றது நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன் சரியா. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம். மூட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 வந்து OMR மெத்தட்லயும், பேப்பர் 1 வந்து OMR மெத்தடு, பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லையும் நடத்துவாங்க. ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 மார்க் 200 கொஸ்டின். அதே தான் பேப்பர் 2க்கும் இங்க பாத்தீங்களா. ஸோ இதுல நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது ஸ்கோரிங் பார்ட் கிடையாது சரியா. ஸ்கோரிங் பார்ட் கிடையாது. இங்க இருக்கும் பாருங்க உங்களுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த இருக்கு பாருங்க. இன்டர்வியூ போஸ்ட் இந்த இருக்கா ரைட். இந்த இருக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்றது இதுதான் நான் இன்டர்வியூ போஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபைங் மார்க் மட்டும்தான், குவாலிஃபைங் மார்க்கு. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்கோரிங்கு, அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா அது ஸ்கோரிங். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 மார்க்கு எது கேட்பாங்க, உங்களுக்கு 450 மார்க்கு தான் குவாலிஃபிகேஷன். அதுல வந்து நீங்க எவ்வளவு மினிமம் எடுக்கணும் அப்படின்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசிஎம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 135 மார்க் எடுக்கணும். அதர் ஜெனரல் கேட்டகரியில இருந்தா 180 மார்க் எடுக்கணும். இந்த தடவை ரிசல்ட் வந்தப்போ கூட நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கு. பார்டர் மார்க் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் வந்து மார்க் போட்டிருக்காங்க. இதுல நாங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் இந்த தடவை என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அடுத்து பார்ட் பியோட சேர்த்து பேப்பர் 1ஓட சேர்த்து எவ்வளவு மார்க் டோட்டலா எடுத்திருக்கீங்கன்றத வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஓவரால் ரேங்க் அப்படின்றத போட்டிருப்பாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR மெத்தட்ல இருக்கும். பேப்பர் 2 வந்து CPTல இருக்கும். இது தனியா எக்ஸாம் நடக்கும், இது தனியா நடக்கும். இந்த OMRல தான் நிறைய குளறுபடிகள் நடக்குது. இதையும் CPTயா கொண்டு வந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். OMRல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தவறுதல் வந்தாலும் உங்களுக்கு மார்க் டிடெக்ஷன் ஆகுது. ஏதாச்சும் நம்பர் மாத்தி எழுதினா அந்த பேப்பரே வேல்யூவேஷனே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால ரிசல்ட்டும் நிறைய பேருக்கு வரல அப்படின்றத இந்த தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா. சப்ஜெக்ட் பேப்பர் ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல கேட்பாங்க அப்படின்னா சில போஸ்டிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், சில பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்க சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இது கொடுத்துருக்கோம் அதோட சப்ஜெக்ட் கோட், சிலபஸ் கோட் முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த தடவை நிறைய சிலபஸ் மாத்திருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன் சரியா. இங்க பாருங்க ட்ரிபிள்இக்குனா 400 வரும், இசிக்குனா 403 வரும். அதே மாதிரி இங்க பாருங்க அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு ஒரு மாதிரி வரும், சிவிலுக்கு பாத்தீங்கன்னா 398. இதெல்லாம் மாத்திருக்காங்க இந்த தடவை. மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங்குமே இந்த தடவை சிலது வந்து டிகிரிக்கு மாத்தாம டிப்ளமோக்கு மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம எப்படி சிலபஸ் டெவலப் பண்றது, நீங்க எந்த இதுக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல போய் சிலபஸை டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு டிகிரி நான் இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவல். ஸோ இது நிறைய பேர் எதிர்பார்க்கறது ஒன்று டிப்ளமோ ஐடி லெவல். ஸோ இதோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா 13/6/2025 கிட்டத்தட்ட 97 நாட்கள் இருக்கு. எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட்ல நடக்கும். 173 நாள். போனது வேகன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1928. அதாவது ஃபர்ஸ்ட் வரப்ப கிட்டத்தட்ட 1000 சம்திங் தான் 90 கிட்ட வேகன்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1928 தான் போன தடவை வேகன்சி. இன்னும் ரிசல்ட் வரல, உங்களுக்கு மார்ச் ஒரு 20 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ஏன்னா செலக்ஷன் ஷெட்யூல்ல அதான் போட்டிருக்கு. இதுதான் ஸோ போன தடவை. ஸோ இந்த தடவை எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே வேகன்சியை விட எதிர்பார்க்க சான்சஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா வேகன்சி வரும். எவ்வளவு வரும் கூட கம்மியா வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஓகே, ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது டிப்ளமோ ஐடியில் இருக்கு சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்னன்றத பார்த்துக்கோங்க. இதுல தான் உங்களுக்கு ஐடிஐ வரும்.
சரியா? குவாலிஃபிகேஷன் என்ன, இதுலதான் நிறைய குவாலிஃபிகேஷன், இந்த சர்வே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய வேகன்சி வந்திருந்தாலும் இதுக்கு இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா சிவிலுக்கு பாத்தீங்கன்னா அதாவது சிவிலுக்குன்னு வந்து ஒவ்வொரு போஸ்டிக்கு ஒவ்வொரு மாதிரி சிலபஸ் கொடுத்துட்டாங்க. சிவில் தான் இந்த தடவை என்ன பண்ண போறாங்க, முன்னாடி காமனா இருக்கும். இந்த தடவை சிவில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ இது வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 34, அதாவது ஓடி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு. சரியா? ஜென்ரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தான் மேக்சிமம் 32 தான் வந்து எலிஜிபிள். சில போஸ்ட்டுக்கு 37 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா பிசி, பிசிஎம் இந்த கம்யூனல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே. குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் டெஸ்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோல முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோக்கு வந்து பியும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்றதுனால காம்படிஷன் அதிகமாகுது. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்த தடவை மேபி மாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். அதாவது டிப்ளமோ மட்டும்தான் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்க சான்சஸ் இருக்கு. பட் கொடுக்க பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. சப்போஸ் எல்லாத்தையும் ஆட்களை குறைக்கணும், இந்த மாதிரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதை பாருங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கண்டிப்பா வந்து என்னது அடுத்த தடவை வரவும் சான்சஸ் இருக்கு. பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு கண்டிப்பா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோல முடிச்சிருக்கணும், இல்லாட்டி ஆர்கிடெக்டர்ல முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஆட்டோமொபைல் ஆர் டிப்ளமோ மெக்கானிக்கல், ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸ் கண்டிப்பா முடிச்சிருந்தா தான் அவங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். டிராஃப்ட்மேன் கிரேட் 3 பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் டவுன் கண்ட்ரி பிளானிங் அல்லது சிவில் முடிச்சிருக்கணும் டிப்ளமோக்கு. அதே மாதிரி ஜேடிஓக்கு பாத்தீங்கன்னா சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோல சிவில் முடிச்சிருக்கணும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோட் வைஸா கொடுத்துருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட அந்த போஸ்டிங் இதே வந்து மாறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம், ஸ்பெஷல் ஓவர்சியர் வந்து சிவில் இன்ஜினியரிங், சர்வேயர் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங். அடுத்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏஏஓ, இவங்க வந்து என்னன்னா கண்டிப்பா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக், இது வந்து ஐடிஐ ஆர் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். இந்த டெக்னீஷியன் வர்றது ஃபுல்லாமே சிலது பாத்தீங்கன்னா டிப்ளமோ எலிஜிபிளா இருக்கும், சிலது வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் ஓவராலா இந்த குவாலிஃபிகேஷன். ரைட்டா? இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? இதோட எக்ஸாம் பேட்டர்னும் கிட்டத்தட்ட அதே தான். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் பாத்துக்கோங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதே தான். தெரியுதா? அதாவது எஸ்சிஏ இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில 60 மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் வந்து கரெக்டா போடணும். அப்பதான் வந்து நீங்க பாஸ், இல்லாட்டி உங்க பேப்பரே இதை வேல்யூவேஷன் பண்ண மாட்டான். பார்ட் பியும் பேப்பர் 2 இதுதான் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் என்ட்ரி போஸ்ட் என்ன சிலபஸ் அதே தான். உங்களுக்கு பேப்பர், அந்த சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் டிப்ளமோ லெவல்ல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? ஸோ என்னென்ன பேப்பர் என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட லிங்க் எல்லாமே நம்மளோட டிஎன்பிசிலே இருக்கு. தயவு செய்து அதை போய் பாருங்க. அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிடுறேன். அடுத்த தடவை யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்களோ அவங்க தயவு செய்து இதை போய் பார்த்துக்கோங்க. சரி, ரைட்டு. இதுதான் ஓவராலா குவாலிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லிட்டீங்க. எப்படி படிக்கிறது சார்? எப்படி படிக்கிறது, எப்படி பிளான் போடுறது அப்படின்றத இப்ப மேஜரான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. சரியா? எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது முக்கியமான. இப்ப பேப்பர் 1 பேப்பர் 2 OMRக்கு நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சிபிடிக்கும் நீங்க வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பேசிக்கா தெரிஞ்சா போதும், யாருனாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். OMR இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவும் நம்ம பழைய வீடியோ போட்டிருக்கோம். சிபிடி எக்ஸாமுக்கும் நம்ம பழைய வீடியோ போட்டிருக்கோம். முடிஞ்சா அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுறேன். தயவுசெய்து ஒரு நாலேஜ் வேணும்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட்டு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க என்ன போஸ்ட்டுக்கு சூஸ் பண்றீங்க, என்ன போஸ்ட், டிகிரியா டிப்ளமோவா அப்படின்றத பாத்துக்கோங்க. அந்த போஸ்ட்டுக்கு சிலபஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சிலபஸை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு ரெக்யூர்மெண்ட்ல போயிட்டீங்கன்னா சிலபஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுல வந்து நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பேப்பர் என்ன ஸ்டாண்டர்ட் எல்லாமே கொடுத்துருவோம். இப்ப கம்பைன் டெக்னிக்கல் டிப்ளமோ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கு பாருங்க, நான் என்ட்ரி போஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலா இருக்கேன், இல்லை மெக்கானிக்கலா இருக்கேன், எலக்ட்ரிக்கலா இருக்கேன்.
சென்னை மெட்ரோபாலியன் டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் கோடு, அதே மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல சிலபஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கோட் நம்பர் 398 அவ்வளவுதான். ஸோ இந்த சிலபஸை நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே அவங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கொடுப்போம் அப்படின்றத தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கு. சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது இங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ மோர் தென் பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கலுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப மோர் தென் 1 இயர் தேவைப்படும் கண்டிப்பா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து என்ன சப்ஜெக்டுக்கு நமக்கு என்ன வருது, அதோட சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் எவ்வளவு, ஒரு இதுக்கு வந்து யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் கேட்கறாங்களா, அப்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அடுத்து 30 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி உங்களோட அந்த படிக்க வேண்டிய ஆர்டர் சப்ஜெக்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்ப இங்க பாருங்க, யூனிட் 1ல 20 கொஸ்டின், யூனிட் 2ல 15 கொஸ்டின், யூனிட் 3ல 20, மற்றது எல்லாமே 20. இங்க பாருங்க யூனிட் 5ல 25. அப்ப நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, எதுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்கறான், அப்ப 25 கொஸ்டின், அப்ப இந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கணும். சரியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் சொல்லுவேன், ஃபோக்கஸிங் ஆன் ஸ்கோரிங் பார்ட். ரைட், இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ எடுத்தோடனே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க, சிவிலோ எல்லோ எந்த கொஸ்டினா இருந்தாலும் எடுங்க. தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆனது. ஸோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 செட் கொஸ்டின் இருக்கு. அது வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா, டெலகிராம் சேனல்ல பின்டு மெசேஜ்ல 50 செட் கொஸ்டின். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்டு மெசேஜ்ல நான் போட்டுருவேன், தயவு செய்து அதை பாருங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு சிவிலா இருக்கட்டும், அதாவது இது வரைக்கும் நடந்த எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். தயவு செய்து டெலகிராம்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் பெண்டு மெசேஜ்ல, அதையும் வேணா நான் திருப்பி உங்களுக்கு சென்ட் பண்றோம். சரியா, முக்கியமா அப்பதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தாதான் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, அதாவது கொஸ்டின் வந்து தியரிட்டிக்கலா இருக்கா, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கா, அனாலிசிஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் படி இருக்கா, எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்றது நீங்க வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தா மட்டும்தான் அனலைஸ் பண்ணி முடிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, தியரிட்டிக்கல், ப்ராப்ளமேட்டிக்கல், அசம்ப்ஷனு, கண்டிஷன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நேரத்துல இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்கும், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரலா, இப்ப சிவில்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் என்ன. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இது முக்கியமான. அதே மாதிரி தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கும் நீங்க இதே தான் பண்ணணும். தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் சிலபஸ் எல்லாமே மாத்திருக்காங்க. தமிழ் சிலபஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. காமனா எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க. காமனா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரே இதுதான் கொண்டு வந்துட்டாங்க தமிழுக்கு. ஸோ மொத்தமா 7 யூனிட்டா மாத்திட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லாம இந்த தடவை வந்து இதுல ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலபஸ் தான் பாத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2க்கு கொடுத்துருக்காங்க. குரூப் 4 குரூப் 2க்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ அப்ப நீங்க படிக்கிறப்ப இந்த தமிழும் நீங்க ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2க்குமே நீங்க ப்ரிப்பேர் ஆயிருங்க. அது போக உங்களோட டெக்னிக்கல் தான். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் 25 கேள்வி. அப்ப நீங்க இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முதல் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். சரியா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் ஒவ்வொரு டாபிக் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 117 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 117 டாபிக்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம என்னது தமிழ் மெட்டீரியல் பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டோம். சாம்பிள் ஜஸ்ட் கூட நீங்க பாருங்க, சாம்பிள் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸா பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு 117 டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பக்காவா இருக்கும். ஸோ வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்க, வேணும்னா யூஸ் பண்ணீங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்கோ இருக்கிறதோ நம்ம கொடுக்குற ஃப்ரீ கிளாஸையோ தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, RLAcademy.com போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும். சாம்பிளை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.
சரியா? அதே மாதிரி சொல்லகராதி 15 கேள்வி. அங்க பாருங்க, அடுத்து எழுதும் திறன் 15 கேள்வி. கலை சொற்கள்ல பாத்தீங்கன்னா 10 கேள்வி. சோ இந்த கலை சொற்கள் மட்டுமே 10 கேள்வினா இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் கலை சொற்கள்ன்றது, அது ஈஸியா படிச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் வாசித்தல், புரிந்துதல். ஸோ இந்த 6 யூனிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியா வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல வந்து கொஸ்டினை டஃபா இருக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 15 கேள்விக்கு நீங்க நிறைய படிக்கணும். அதனால இதை வந்து கடைசி இதா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுங்க. இதை நம்ம யூனிட் வைஸா, கான்செப்ட் வைஸா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வைஸா நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரீ கிளாஸஸ் ஆல்ரெடி ப்ரீ சிலபஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா ஒவ்வொரு கிளாஸும் வரும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வரதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸா நம்ம என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அது போக அடுத்து ஜிஎஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த தடவை வந்து 6 யூனிட்டா மாத்திட்டாங்க. 6 யூனிட்டா மாத்திட்டாங்க. சரியா? முன்னாடி இருந்ததை விட 6 யூனிட்டா மாத்திட்டாங்க. 503 அப்படின்ற குறியீடு இல்ல. சரியா? இதுக்கும் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்டட் சிலபஸ் பழைய சிலபஸ்ல இருக்கு. இதை வந்து 10 யூனிட்டா இருந்ததை என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரஸ் பண்ணி 7 யூனிட்டா மாத்திட்டாங்க. 6 யூனிட்டா மாத்திட்டாங்க. அதாவது 7 யூனிட் தான். 6 யூனிட் வந்து ஜிஎஸ்லயும், இன்னொன்னு வந்து மேக்ஸ்லயும் உங்களுக்கு வரும். மேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 15 ரீசனிங், சரி 10 ரீசனிங், 15 ஆப்டிடியூட், எதுல கேட்போம் அப்படின்றதையும் தெள்ள தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ சிலபஸ்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி எதுல அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓவராலா எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிடலாம். சரியா? மேக்ஸுக்கும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ முன்னாடி இதுல எக்ஸாமுக்கு போட்டிருக்கோம். அதே இது இந்த ஒவ்வொரு டாபிக் சைஸா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வந்து இல்லாட்டி ஓவராலா எல்லா டாபிக் சேர்ந்து தொடர்ந்து 25 கொஸ்டின்றத நம்ம கொடுத்துருவோம். அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் வைஸா நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஓகே. ஸோ புரியுதா? ஓவராலா நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்றத நான் நம்புறேன். சரிங்களா? ஓவராலா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல், தமிழ், ஜிஎஸ். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு நியூ அப்டேட்டட் டிப்ளமோ சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். டிகிரிக்கு ஓல்டு சிலபஸ்னால அப்படியே இருக்கு. சரியா? ஸோ வேணுங்கிறவங்க போய் பாருங்க, வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட்டை பாருங்க. ஸோ மறக்காம வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது எங்க இருந்து எப்படினாலும் நீங்க வாங்கிக்கலாம். தயவுசெய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க தயவுசெய்து இருக்கிறத வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இருக்கக்கூடிய நாட்கள்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? அவ்வளவுதான். ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து கண்டிப்பா டெக்னிக்கலுக்கு நீங்க மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டெக்னிக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ். ஏன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான் நமக்கு. இது மட்டும்தான் ஸ்கோரிங் பார்ட். அப்ப இந்த 3க்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிளியராங்க? ஸோ ஓவராலா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்புறேன். ஸோ இதை நீங்க ஒரு அனாலிசிஸா வச்சுட்டு இப்ப இருந்தே ப்ரீ பிளான்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ தயவு செய்து நான் சிலபஸோட லிங்க், டவுன்லோட் லிங்க் வைக்கிறேன். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட்ன்றதை பார்த்துட்டு அதுக்குண்டான சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாச்சும் நான் சொல்லாத விஷயம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து ஒரே முயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளானை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து படிங்க. அதுல வந்து 3 to 4 ஹவர்ஸ் வந்து டெக்னிக்கலுக்கும், பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஜிஎஸ், மேக்ஸ், தமிழுக்கும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.